வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ மஞ்சளில் கொஞ்சம் ஜவாதும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கலந்து வச்சோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக அந்த வாசனை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு தடவை கதவை வந்து பன்னீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து கதவை வந்து தொடச்சி விட்டு கதவுக்கும் மஞ்சள் குங்குமம் வைங்க. உடம்புக்கு நுழைவு வாயில் வாய் எப்படியோ அதே மாதிரி வீட்டுக்கு நுழைவு வாயில் வாசல் தான். நம்ம வந்து வாசலை எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டோட தலையெழுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டு நிலவாசலில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறனால நம்ம நிலவாசல் பூஜை வந்து டெய்லியும் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற உருளியும் வந்து பார்த்திங்கன்னா பூ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மாத்திரை மாதிரி வச்சுக்கோங்க. வீடுகள்லையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி செடி. எந்த ஒரு பெண் துளசி பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வறுமை அப்படிங்கிறதே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் துளசி செடியை வந்து வாங்கி வச்சு வாரத்தில் ஒரு முறையாவது பூஜை பண்ணுங்கள். துளசி செடிக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பரிபூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நாங்கள் வந்து கடன் நிறையா வாங்கியிருக்கோம், கடனை அடைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். அதை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது பரிபரியாக காணாமல் போகும். இல்லைங்க, கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி கூட கொஞ்சம் வெல்லம் வந்து வாங்கி அதை வந்து நல்லா தட்டி பவுட்ரு பண்ணிக்கோங்க. பச்சரிசியும் வெல்லத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சத்தை வந்து ஒரு 2 பக்கம் 3 பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எறும்புகள், கட்டெரும்பு இதை மாதிரிலாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். எறும்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் தன்னோட குடும்பத்துக்கே வந்து கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறனால நம்மளோட கர்மா வினைகள் வந்து குறைஞ்சு நம்மளோட கடன்லாம் வந்து படிப்படியாக குறையும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கடனில் வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களோட கர்மானால தான் கடன் வாங்குறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையில் நம்ம பண்ணுறப்போ நம்மளோட கர்மா குறைஞ்சி நம்மளோட கடன் அப்படிங்கிறது காணாமல் போகும்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை ரொம்ப சிறப்பான முறையில் வீட்டில் வந்து பண்ணியாச்சு. எப்பவும் போல தான் நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு துளசி செடிக்கிட்டே விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்து எப்போயும் ஏற்றுற மாதிரி 5 விளக்கு வந்து ஏற்றி இன்றைக்கி வந்து பூஜை சிறப்பான முறையில் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக என்ன வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழமும் 1 டம்ளர் பாலும் தான் வந்து வச்சுருந்தேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.